வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த வீடு கட்டுறோம். இந்த இடம் மட்டும் 5 வருஷமாக 6 வருஷமாக கட்டாமல் கிடந்துச்சி. செவுரு மட்டும் வச்சுட்டு செவுரே இந்த செவுத்துல இருந்த எம்செண்டெல்லாம் விழுந்துருச்சு, சிமெண்ட்டு எம்செண்டெலாம் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம்தான் இதை மட்டும் போட்டுடலாம் தளம், இதில் படி வச்சு இதை போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த படி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வீடு தான். இதில் 16ல் கட்டியிருந்தேன். இப்போ இது 20ல் எடுத்து வச்சுருக்கேன் வாசப்படி. இதை இடித்து எடுக்கணும். இந்த செவரு தான் மெயின் செவராக வச்சுட்டோம். மீட்டர் வீட்டு மீட்ரு தான் இதில் இருக்குது. இது வீட்டு கரண்ட்டு. இதுக்கு மட்டும் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை கட்டிட்டு அந்த பக்கம் செவத்துல வச்சிடணும். தெருப்பக்கம் இது போர்டிக்கோ கேட் வச்சு இது வரைக்கும் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த 10 அடி தான் கட்டாமல் இருந்துச்சு. அதனால் இதை கட்டுறோம். அதே மாதிரி இது வாஸ்து சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை 15 அடி செவுரு, இது 20 அடி ஆக்கிட்டோம். அதை பாருங்கள், 20 அடி ஆக்கிட்டோம். இது ஒரு ரூமு, 2 ரூம் இருக்குது. அதுவும் இது 15 அடியை 17 அடியாக ஆக்குறோம். 15 நல்லா இல்லை சொல்லிட்டு இப்போ வெளியே போய் மெத்தையில் ஏறி காட்டுறேன் பாருங்க, கம்பி எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இது படிக்கு, இது அந்த கீழே இருக்கிறது. இது ஜாயிண்ட்டை வச்சுருக்கோம். ஒழுகுது சொல்லிட்டு இந்த பேப்பர்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஜாயிண்ட்டு. இது 16, இது 20. இப்போ 4 அடி சேர்க்குறேன் இந்த பக்கம். இந்த பக்கம் 15லேருந்து 17 சேர்க்குறேன். 2 அடி சேர்க்குறேன். இதிலிருந்து அது வரைக்கும் தெரியுதா? இதிலிருந்து
இது வரைக்கும் தான் இப்போ சேர்க்குறோம். சேர்த்து கம்பி கட்டிட்டோம் அந்த பக்கம் வரைக்கும். இதெல்லாம் வந்து கட்டி 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வீடு கொடுப்பாங்கன்னு காத்துட்ருந்தேன், அது ஒன்றும் கொடுக்கல. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம். கம்பி மட்டும் நீட்டி விட்டுட்டு நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறோம். இந்த பாருங்கள், வெல்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஜாயிண்ட்டு. இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் வெல்டு வச்சு கட்டிட்டா நமக்கு வந்து இந்த மெத்தை விழாது. இது மாதிரி கொஞ்சமாக வீடு இருக்கவங்க கூட கட்டுங்க. நான் தான் ஒரேடியாக நீட்டாக கம்பி விடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கட்டலான்னு நீட்டாக கட்டிகிட்டே போனேன். 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட்டுக்காரங்க வந்து வேண்டான்னு சொன்னதுனால நிறுத்திட்டேன். 3 வருஷம் அது நிறுத்தி. இப்போது நீங்கள் குடும்பம் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் கட்டிக்கங்கன்னு சொன்னதுனால கட்டுறேன். கட்ட முடியாதவங்க கூட கட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க.